ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, இது ரெட்ரோ மூவிஸ். நான் நிலையால். இன்றைக்கி நம்ம ரீவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் கோபுர வாசல் இல்லை. பிரியதர்ஷன் சார் இயக்கத்தில் இளையராஜா சார் மியூசிக்கில் வெளிவந்த இந்த படம் வந்து ஓரளவு நல்லா ஓடின படம்னு நம்ம சொல்லலாங்க. இந்த படத்தில் கார்த்திக் சார் மனோகருங்கிற கேரக்டர்லேயும், பானுப்பிரியா கல்யாணிங்கிற கேரக்டர்லேயும், சுசித்ரா கஸ்தூரிங்கிற கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் நாசர், சார்லி, ஜூனியர் பாலையா, ஜனகராஜ்லாம் நம்ம மனோகருங்கிற கேரக்டருக்கு ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் வி.கே. ராமசாமி சார், பூர்ணம் விஸ்வநாதன் சார், சுகுமாரி அம்மா, நாகேஷ் சார், இப்படி ஒரு நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து இந்த படத்தை நமக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கும் போதே ஊட்டி மலையில் அந்த ட்ரெயின் போகிறத காமிப்பாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பாங்க. இதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வேலைக்கு போவார். 3 பேர் சும்மா இருந்துட்டு ரொம்ப லூட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து மனோகர் தான் வேலைக்கு போகிறது, நம்ம கார்த்திக் சார். மித்த 3 பேர் நாசர், ஜூனியர் பாலையா, நம்ம சார்லி சார், இவங்க 3 பேர் வந்து வேலைக்கு போகாமல் ரொம்ப வெட்டித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு பொண்ணுகளை கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற கேரக்டராக காமிப்பாங்க. நம்ம கார்த்திக் சார் வந்து ஒரு ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணுவார். அங்கே வந்து பிரின்ஸிபலாக நம்ம நாகேஷ் சாரை காமிப்பாங்க. அங்கே வந்து சில காமெடி சீன்ஸ்லாம் நிறையா நடக்கும். இந்த படத்தில் வந்து கார்த்திக் சாருக்காக இந்த படம் பார்க்கலான்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு அருமையான நடிப்பை கொடுத்துருப்பாரு. ரொம்ப ஜாலியாக துருன்னு நடிச்சிருப்பாருங்க. அது மாதிரி நாகேஷ் சார் இவங்க காமெடிஸ்லாம் ஓகே லெவலில் இருக்கும். மொத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஊதாரித்தனமாக ஊர் சுற்றிட்டு திரிவாங்க. பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, அப்புறம் பெரிய மனுஷர்கள் ஏதாவது தப்பு பண்ணால் அதை ஃபோட்டோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் காமிப்பாங்க. அப்படி ஒரு தடவை அவங்கக்கிட்ட மாட்டுறவர் தான் நம்ம வி.கே. ராமசாமி சார். அவரை வச்சு ஒரு பொண்ணை வந்து எங்களுக்கு கரெக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிக்க போக, அந்த பொண்ணு வந்து வி.கே. ராமசாமியோட பொண்ணாகவே இருக்கும். அவங்க தான் பானுப்பிரியா மேடம். அவங்க வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது வி.கே. ராமசாமி வந்து இந்த 3 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அப்போது இதை வந்து பகையாக வச்சுக்கிட்டு பானுப்பிரியா, அதாவது கல்யாணிங்கிற கேரக்டரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் கல்யாணியையும் மனோகரையும் சேர்த்து விட பார்ப்பாங்க. அதாவது மனோகர் இவங்க 3 பேரையும் ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கனால அவரையும் பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இந்த 2 கேரக்டரையும் சேர்த்து விட்டு நல்லா லவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்கள பிரித்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளில் எப்படி இவ்வளோ மோசமாலாம் இருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டு. ஆனால் இப்படி தான் இந்த படத்தில் காமிக்கிறாங்க. கல்யாணி வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருக்கனால அவரை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் தான் நம்ம மனோகர் மீட் பண்ணுவார். அவங்க பார்த்தவொடனே அவருக்கு ஏதோ மனசில் அவருக்கு பிடிச்சி போகிற மாதிரி தெரிஞ்ச உடனேவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு லெட்டர் எழுதி அது வந்து கல்யாணி எழுதின மாதிரி பண்ணி அவரை வந்து அந்த வலையில் விழுக வைக்கிறாங்க. ஆனால் மனோகர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்க மாதிரி காமிப்பாங்க. அப்போ ஒரு தடவை அவரே சொல்லுவார், என் மனசில் யாருமே வர முடியாது, ஏன்னா எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த ஃப்ளாஷ்பேக்கு எதுவுமே வந்து கொஞ்சம் கதையோட ஒட்டியே போகாது. திடீர்னு கதைக்குள்ளே கதையாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அவர் ரூமை சர்ச் பண்ணும்போது அவரோட டைரியை எடுத்து அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. அப்போ தான் அவர் தெரியுது, அவர் காலேஜ் படிக்கும்போதே கஸ்தூரிங்கிற ஒரு பொண்ணை விரும்பியிருப்பார். அந்த பொண்ணு கூட ரொம்ப லவ்வில் இருக்கும்போதேவும் அவங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனேவும் இதை ஒரு மைல்கல்லாக வச்சு இந்த பொண்ணு தான் இப்போ வந்து கல்யாணியாக வந்திருக்குங்கிற மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசுவாங்க. அதாவது டைரக்டர் வந்து ஏதோ படம் வந்து யோசித்திருக்காங்க. ஆனால் கதை எடுக்க ஆரம்பித்த பிறகு நடிகர்களோட கால் ஷீட்டாக ப்ராப்ளம், ஏதேதோ சின்ன ப்ராப்ளங்கள் இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கதை வந்து அங்கங்கே தடுமாறிட்டே போகிற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு லெட்டரும் எழுதுகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த லெட்டர்ஸை பார்த்து மனோகருக்கு வந்து நம்ம கல்யாணி மேலே ரொம்ப லவ் வந்துடுது. ஆனால் அவர் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணும்போது அவரை பார்க்க விடாமல், இல்லை அவள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அப்படி இப்படின்னு நிறைய பொய் சொல்லி ஃபோர்ஜரி பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஜனகராஜ் கேரக்டர் பேங்க்கில் அவர் வந்து பியூனாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இவரை ஒரு காயாக யூஸ் பண்ணி மித்த எல்லா வேலைகளையும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கல்யாணியை மீட் பண்ண மனோகர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில இடங்களில் கல்யாணியும் மனோகரோட நல்ல குணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு திருடனை பிடிச்சு கொடுப்பார் மனோகர். அப்பையும் கல்யாணி வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதே மாதிரி அவங்க டான்ஸ் ப்ரோக்ராமில் யாரோ பாம்பு வச்சிட்டாங்கன்னு சொல்ல போக மனோகர் அதை எதேச்சியாக வெளியே எடுத்து எரிஞ்சு மக்களையெல்லாம் காப்பாற்றிடுவார். அதை பார்க்கும்போதும் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வீட்டில் சொல்லிடுவாங்க, இப்படி நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், அவரை கல்யாணம் முடிக்கணும்னு. வி.கே. ராமசாமி சார் வந்து மனோகர்கிட்ட பேசிவிட்டு அவங்க அம்மாவை
மீட் பண்ண போகிறாரு. அங்கே வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறத அவங்க சொல்கிறத கேட்டுட்டு, நானேவும் அதுக்கான பணங்களை தர்றேன், 2 கல்யாணத்தையும் நம்ம ஒன்றா நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவார் விக்ரமசாமி சார். இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன சந்தோஷத்தில் மனோகர் வீட்டுக்கு வந்து இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்வீட் கொடுப்பாரு. ஆனால் அவங்க 3 பேருக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எப்படி இது நம்ம போட்ட பிளான் வேறு, இது வேறு மாதிரி நடக்குதுன்னு உடனேவும் நாசர் வந்து சொல்லுவார், கல்யாணி ரொம்ப தப்பான பொண்ணு, நாங்கள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லவும் மனோகர் கோவத்தில் அடிப்பார். அப்போ வந்து நீ வேணால் போய் பாரு, நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் அங்கங்கே அந்த பொருள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணி அங்கே எழுதியெல்லாம் வச்சுருப்பாங்க. இவரும் போய் பார்ப்பாரு, அங்கே எல்லாம் அவங்க சொன்ன மாதிரியே இருக்கும். உடனே கல்யாணி மேலே கோவப்பட்டு திட்டிட்டு வந்துடுவார். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே வந்து தன்னோட ஃப்ரெண்டோட லைஃபே ஸ்பாயில் ஆகிற அளவுக்குலாம் துரோகம் பண்ணுவாங்களா? அதுவும் 3 ஃப்ரெண்ட்ஸில் 3 பேரும் எப்படி கெட்டவங்களா இருப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு இடிக்க தான் செய்யும். மனோகர் அப்படியே அவங்க வீட்டுக்கு போவார். அங்கே போனால் அவங்க தங்கச்சி கல்யாணமும் நின்றும். ஏன்னா அன்னைக்கு பணம் கொண்டு வரேன்னு மனோகர் சொல்லியிருப்பார், அதுவும் நின்றும். இப்போ மனோகர் ரொம்ப அதிருப்தியில் வீட்டுக்கு இங்கே சென்னையில் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து தண்ணி போட்டுக்கிட்டு இவருக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டவுடனே ரொம்ப ஷாக் ஆகிடுவார். அவங்கள எல்லாரையும் அடிச்சுட்டு கல்யாணியை பார்க்க ஓடுவார். ஆனால் கல்யாணி அங்கே வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் தேடி போவார், வேறு வீட்டில் அவங்க ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. அங்கே போய் நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு நிமிஷமாவது பேசணும்னு சொல்லி கேட்கும்போது விக்ரமசாமி சார் அலோவ் பண்ண மாட்டார். உடனே நீ வரலைன்னா நான் செத்துருவேன், ஒரு நிமிஷமாவது என்னை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். கல்யாணியும் விக்ரமசாமி சாரும் அவரை பார்க்க போவாங்க. ஆனால் அவர் மருந்தை குடிச்சிட்டு செத்து போன மாதிரி காமிப்பாங்க. போலீஸ்லாம் வந்துடும். இவங்க பானுப்பிரியா மேடம் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க இவங்க 2 பேரும். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்து பார்த்துட்டு நம்மளை யாராவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனையும் காமிக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ட்ரெயினை காமிச்சிருவாங்க, ஃபஸ்ட்டு காமிச்ச ட்ரெயினை. அதில் இந்த 4 பேரும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஜனகராஜ் சார், நாசர், ஜூனியர் பாலையா, சார்லி எல்லாரும் ஊட்டி ஸ்டேஷனில் இறங்கினோடனேவும் கல்யாணியை தேடுவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் லெட்ரு போட்டு வர சொன்னதே கல்யாணியாக தான் இருக்கும். நம்மளை வர சொல்லிவிட்டு அவன் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே பார்த்தா மனோகர் வந்து நிற்பார். இவங்க 4 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவர் செத்து போயிட்டாரான்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா கார்த்திக் அதாவது உடம்புல துணியெல்லாம் கிழிஞ்சி ஒரு மாதிரி இருப்பார். உடனே எல்லாரையும் பார்த்து நான் எப்படி இங்கே இருக்கேன்னு தெரியலையா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன், வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டு அவங்கள பாதி தூரத்துலேயே துப்பாக்கியை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிருவார். 4 பேரும் பயந்துருவாங்க. 4 பேருக்கும் அதாவது அவர் உயிர் பயத்தை காமிப்பார். அவங்க 4 பேரையும் டார்ச்சர் பண்ணுவார் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்படியே ஒரு இடத்துல ஒரு வீடு தனியாக இருக்கும், அங்கே போய் விட்டு நீங்கள் முடிஞ்சால் தப்பிச்சுக்கோங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சீன் ப்ளே பண்ணுவார். இவங்க 4 பேர் ரொம்ப பயந்து போய் அந்த வீட்டு வாசலில் போய் உட்காரும்போது சுடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவார். வேற எங்கேயோ சுடுவார். சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஆளுகள்லாம் வருவாங்க. பார்த்தா பானுப்பிரியா அதாவது கல்யாணி மேடமும் வருவாங்க. நம்ம மனோகருக்கும் கல்யாணிக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அப்புறம் வந்து மனோகர் சொல்லுவார், சும்மா உங்களை விளையாட்டுக்கு நீங்கள் என்னை எவ்வளோ தூரம் பாடாப்படுத்துனீங்க, அதை வந்து கொஞ்சமாவது நீங்களும் ஃபீல் பண்ணணுன்ட்டு தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட விளாண்டுட்டு இருந்தேன். எனக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லி அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த படம் வந்து பாட்டுக்காகவே ரொம்ப நாள் ஓடின படமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டுங்க. இளையராஜா சார் மியூசிக்காகவே ஓடின படம் மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் நம்ம கார்த்திக் சாரோட நடிப்பு. ஹீரோயின்ஸ்ன்னு பார்த்தா 2 பேருமே பானுப்பிரியா மேடமாக இருக்கட்டும், சுசித்ராவாக இருக்கும், அந்தந்த நேரத்துக்கு வந்து நடித்து கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பானுப்பிரியா மேடம்லாம் ரொம்ப நடிச்சிருக்க மாதிரியே தெரியாது. பாட்டுக்கும் ஒரு சில சீன்ஸுக்கு மட்டும் வருவாங்க. அதுலேயுமே அவங்க ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது முதல்லாம் அவங்கள ரொம்ப மாடர்னாக காமிப்பாங்க. லாஸ்ட்டு போக போக பார்த்தா வேறு ஏதோ ஒரு படத்துக்கு அவங்க ரெடியாகி இருந்த அந்த கெட்டப்லேயே அவங்க வந்து நடித்து கொடுத்துட்டு போன மாதிரி தோணும் நம்மளுக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் நம்ம சொல்லலாம். கார்த்திக் சாரும் இளையராஜா சார் இசையும் தான் இந்த படத்தை ஓரளவு கொண்டு போயிருக்கு. ஒரு தடவை பார்க்கலாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்து வர எபிசோடில் இன்னொரு படத்தோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.